ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தந்தி பரசோதயா. ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது. உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், கண்கலங்கிய விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், எத்தனையோ விதமான வேதனைகள், சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு. கடந்த வருடம் எத்தனையோ விதம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், அத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சாச்சு. உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய பேர் குடும்பங்கள். ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை, வேதனை, மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026 ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார். ரோஹிணி நட்சத்திரம், கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில். உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, வருமானம், வீடு வாசல், சொத்து சுகங்கள், திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தரப்போகிறது. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள். உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகின்றது. உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது. அதுதான் 2026 உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது. இதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம். ஆக ஒரு கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்கப் போகின்றது. பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக, தெளிவாக, துல்லிதமாக பார்க்க போகின்றோம். புத்தாண்டு 2026 புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசினர்களே, ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நல்லது நடக்கும், பிரமாதமா இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. நல்ல யோகங்களும் உண்டு. ஏன்னா இப்போ நீங்க ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். ஏன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி 2026 தொடங்குது. அஷ்டமத்து சனி 2026 அதாவது தொடங்குது 6/3/2026. அதாவது ஏற்கனவே திருக்கணித கேரள முறைப்படி கணிக்கப்படுகின்ற திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிவிட்டது என்று சொன்னாலும், சித்தர்கள் நமது தமிழ் பஞ்சாங்க முறைப்படி, சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி 6/3/2026 அன்று சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து, 7ஆம் இடம் கும்பராசிலிருந்து 8ஆம் இடம் மீன ராசிக்கு அஷ்டமத்து சனியாக பெயர்ச்சி அடைகிறார். சரிங்களா? அப்ப அஷ்டமத்து சனி ஆரம்பம். இந்த அஷ்டமத்து சனியால் தொழில் முடக்கம், தொழில் இழப்பு, வருமான இழப்பு, பொருளாதார பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள், உடல் ஆரோக்கியம், மாமனால் பிரச்சனைகள், இளைய சகோதரியால் பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள், வியாபாரத்தில் பிரச்சனைகள், இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அஷ்டமத்து சனி என்ன செய்யணுமோ அதை சொல்லி ஆகணும். சரி, புதிய தொழில் தொடங்கிடக்கூடாது, புதிய வியாபாரம் தொடங்கிடக்கூடாது,
அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி காசு பணத்தை கொடுத்துடக்கூடாது. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், அங்கே வாங்கி தரேன், இங்கே வாங்கி தரேன்னு சொல்லி யார்ட்டையும் காசு பணத்தை கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் தான் அந்த 8ஆம் இடம். அப்போ இந்த லாபஸ்தானத்தில் அஷ்டமத்து சனியாக சனி பகவான் இருக்கும் பொழுது வேலை இழப்பு, வருமானம், தொழிலில் லாபம் பெற முடியாது, உத்தியோகத்தில் லாபம் பெற முடியாது என்ற நிலை கண்டிப்பாக ஏற்படும். வேலை இழப்பு ஏற்படும். அப்போ வேலைக்கு முயற்சி பண்ணி பணம்னு கட்டிடாதீங்க. எந்த வேலைக்கு, அரசாங்க வேலைக்கோ தனியார் துறைக்கோ எதுக்குனாலும் வேலை வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன் யாரும் சொன்னால் போய் அவசரப்பட்டு பணம் கட்டிடாதீங்க. அவசரப்பட்டு புதிய தொழிலை ஆரம்பிச்சிடாதீங்க. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. வேலைக்கு போகணும்லங்க அப்படின்னா வேலை பார்க்கணும். புதுசாக முயற்சி பண்ணாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தியோகத்தை அப்படியே முயற்சி பண்ணுங்க. புதிதாக வேலைக்கு சேரணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்திகள் நல்லா நடந்தால் அன்னைக்கு கண்டிப்பாக செய்யலாம். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் அந்த அஷ்டமத்து சனி அடிபட்டு போகணும். இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, வேலைக்கு முயற்சி பண்ணி பணம் கட்டினாலும் சரி, புதிய தொழில் தொடங்கணும்னாலும் சரி, அதில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சு தாராளம் செய்யலாம். ஆனால் இங்கிருந்து நாங்கள் பொதுவாக சொல்றது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதையும் புதுசாக செஞ்சிடக்கூடாது. சரிங்களா? சரி. அடுத்து குரு பகவான் அவருடைய பயிற்சி, குரு பயிற்சி. இது எப்போ வருது? 26/5/2026 26/5/2026 அன்று குரு பகவான் பயிற்சி அடைகிறார். எங்கிருந்து எங்க வராரு? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். மிதுனம் உங்களுக்கு 11ஆம் இடம். அங்கேயும் கவனிக்கணும். 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வரைய ஸ்தானத்துக்கு வரார். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு தான் சுப விரயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படும். அப்ப இந்த அஷ்டமத்து சனி தொடங்குறதுக்கு முன்னாடி ஓரளவு நல்லா சம்பாரிச்சு காசு பணம் வச்சிருந்தீங்கன்னா அதை சுப விரயம் பண்ணிக்கலாம். அஷ்டமத்து சனி தொடங்குவதற்கு முன்னால் நல்ல சம்பாரிச்சு ஏதாவது காசு பணம் வச்சிருந்தீங்கன்னா இந்த சுப விரயம் என்ற அடிப்படையில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சுப விரயங்களை செய்ய சொல்வார். சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, கல்யாணம் முடிக்கிறது, இதுல சுபவிரயம் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாது. ஒரு சொத்து வாங்கி போடலாம். அதுக்கெல்லாம் சனிபகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஏன்னா இங்க சொத்து வாங்குற இடத்துல யார் உட்கார்ந்துருக்கான குரு 12ஆம் இடத்துல சொத்து கண்டிப்பா வாங்க சொல்வார். சொத்து பத்து நிறைய வாங்கலாம், அதுல மாற்றம் இல்லை. என்ன கவனிக்கணும்? புதுசா தொழில் தொடங்கக்கூடாது, புதுசா வேலைக்கு போய் ஏதாவது சேர்றேன்னு சொல்லி பணம் கட்டிடக்கூடாது. இங்க அதுக்கு சுபவிரயம் பண்ணிட்டு போயிடலாம். அதை கவனிக்கணும். ஆக அஷ்டமத்து சனி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பொருளாதாரத்தை முடக்கிவிடும், காசு பணத்தை முடக்கிவிடும். அந்த முடக்கத்தை நீங்க சுபவிரயம் பண்ணிருங்க, அது தப்பிச்சிடலாம். சரிங்களா? இதுதான் புத்திசாலித்தனம். சரிங்களா? ஆக இந்த நிலையில் இந்த குரு பயிற்சியா சனி பயிற்சியா 2026 கவனிக்கப்பட வேண்டிய ராசி சிம்ம ராசி 1, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி 1. நல்லது நடக்கும், அதுக்கு நல்லது நடக்காம இல்லை, நல்ல யோகங்கள் உண்டு, நல்ல வருமானம் வரதான் செய்யும். திடீர்னு வருமானம் வரும், திடீர்னு கொட்டி கொடுக்கும். அந்த கொட்டி கொடுத்த காசை போய் திரும்ப எட்டி பிடிக்க முடியாத இடத்துல போய் போட்டுறக்கூடாது. அங்கதான் கவனிக்கணும். சரிங்க, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறதுன்னு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.